எல்லாம் பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வாரம்லாம் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிட் எவிக்ஷன் அப்படின்ட்டு பண்ணுவாங்கள்ல விஜய் டிவி தரப்பில். ஸோ அது மாதிரி விஜயை வந்துட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. நல்ல விஷயம். ஆனால் விஜய் ஃபஸ்ட்டு நான் சீசன் ஆரம்பிக்கும்போது ரொம்ப கோவக்காரராக இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் அதனாலேயே அவர் வெளியெல்லாம் போயிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு இது மாதிரிலாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு வரும்போது நல்ல என்னமோ நான் நல்லவன், நான் யார் கூடயும் சேர்ந்து ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் இப்போ சொல்லிட்டு இருந்தார். ஆனால் நாட்கள் போக 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 திரும்பி அந்த மாயா குரூப் கூட சேர்ந்துட்டார். ஸோ அதனால தான் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட்டு ஒரு மாயாவுக்கு. ஏதாவது டாஸ்க் வந்தாலோ இல்லை ஏதாவது வந்தாலோ ஃபுல்லாக மாயாவுக்கு சப்போர்ட். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபைனல்லே பார்த்தீங்கன்னாவே ஃபுல் சப்போர்ட் வந்து நீங்கள் வந்து நடுநிலையாக இருக்கணும். நீங்கள் தான் அந்த இடத்துல சூப்பர்வைசர் அப்படின்னா நீங்கள் வந்து நடுநிலையாக இருக்கணும். ஆனால் வந்து விஜயோட சப்போர்ட் ஃபுல்லாகவே வந்து இந்த மாயா குரூப்புக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த நிக்சன் வந்து அந்த கார்டை எடுக்கிறது அது. ஆனால் அந்த விஷயத்தை வந்து விஜய் டிவி தரப்பு ஒன்றும் அப்படியே கமல் சாரே வந்துட்டு அப்படியே மூடி முழுப்புற மாதிரி நீங்கள் எல்லாம் அப்படி பண்ணல இப்படி பண்ணல அப்படி பண்ணலையா அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே விட்டார். நீங்களாம் ஒரு நடுநிலையாக இருக்கும்போது நீங்கள் தான் கேட்டு அதை வந்து ப்ரூவ் பண்ணணும். அது கூட கமல் சாரே அது மாதிரி பண்ணல. அப்புறம் அப்படி இந்த விஜய் வந்து பண்ணுவார். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இப்போது இந்த வாரத்தில் கூட வந்துட்டு யாரை ஓட்டு போடணும் அப்படின்ட்டு ஒரு டாஸ்க் வச்சாங்க. அதாவது நம்ம வந்து யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு நம்ம வந்து மக்கள் மத்தியில் ஓட்டு கேட்கலாம் அப்படின்னு சொன்னால் அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு மாயாவை சப்போர்ட்டு. அவர் நல்ல பிளேயர், இந்த பிளேயர் அப்படின்னு சொல்லி நல்ல சப்போர்ட்டு. ஸோ அதனால தான் வந்து நல்ல விஷயம். விஜயை வெளியே அனுப்புனது நல்ல விஷயந்தான். பார்த்தீங்கன்னா ஒரு மனசில் இருந்திருக்கும் இது மாதிரி நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு இருந்திருக்கும். ஆனால் வந்து அந்த டோர் திறக்கலை அப்படின்னு சொன்னோன்னே அவரோட வாய்ஸை பார்க்கணுமே அப்படியே ஆனால் அந்த டோர் திறக்கலன்னே ஒரு பிக் பாஸ் அவர் பேர் சொல்லும்போது அவரோட வாய்ஸே வந்து ரொம்ப டல்லாகிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டார். இருந்தாலும் கஷ்டம் இருக்கும் அவருக்கு. அது கஷ்டம் இருக்குன்னா நீங்கள் வந்து ஒழுங்காக நல்லபடியாக நேர்மையாக வளர்ந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். ஒரு ஒரு நல்ல பெரிய ஷோக்கு வந்துட்டு உங்களுடைய தனித்துவத்தை காட்டாமல் வந்து ஒரு டீமாக உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் இதில் பிரச்சனை. ஸோ மிட் எவிக்ஷன் வந்துட்டு விஜய் போயிட்டார். ஸோ பார்க்கலாம் அடுத்து யார் வெளியே போகிறாங்கன்னு பார்க்கலாம். பாய்.